பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அம்மையாருக்கும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மேலும் நம் ஏற்றந்தனை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமான்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி தந்தை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி ஏனியை போல் உயரத்தில் ஏற்றி கைமாறு கருதாது நம்மைக்கு நல்வழி காட்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி வேலையை சேவையாகவும் சேவையையே வேலையாகவும் செய்யும் பணி ஆசிரியர் பணி. அதற்கே உனை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு வித்திட்ட சரித்திர நாயகி பெண்ணியம் காத்த பேரழகி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய சாவித்ரிபாய் புலே அம்மையார் அவர்களை பற்றி ஓர் சில வரிகள் இதோ உங்கள் முன். கற்பதற்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனவே கற்றுக்கொள். சாதியின் தொடர் சங்கிலியின் வாதியத்தை விட்டுவிடு. கல்வி கற்றால் சாதியும் வேதமும் தூக்கி எறியும் அறிவு வந்துவிடும் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் நம் சாவித்ரிபாய் புலே அம்மையார் அவர்கள். சாதிய கொடுமைகள், மூடதனங்கள், பெண்ணடிமைதனம் போன்ற பிற்போக்கு தலங்கள் உயர்ந்திருந்த அக்காலத்தில் 19ஆம் ஆண்டு நூற்றாண்டிலே முதல் பெண் ஆசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பெண் உரிமை செயல்பாட்டாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாக என பல பரிணாமங்களில் உயர்ந்த வாழ்ந்தவர் நம் சாவித்ரிபாய் புலே அம்மையார் அவர்கள். அதன் வழியில் நம் சட்ட மாமேத அண்ணல் அம்பேத்கர் அவர்களினால் சமூக சீர்திருத்த மகாத்மா என்று போற்றப்பட்டவரும் கூட நம் சாவித்ரிபாய் புலே அம்மையார் அவர்கள். கணவரினால் கைவிடப்பட்ட பெண்கள், வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள், மேலும் பல பாதிப்புகளுக்கு இடையே உள்ள பெண்களை ஆதரித்து கல்வி கற்க வைத்தவர் நம் சாவித்ரிபாய் புலே அம்மையார் அவர்கள். வாசித்து பாருங்கள், 11வது புத்தகமாய் வாசிக்கப்படுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு